உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்போ அவர் ஒரு நடிகராக இருந்தார், அவர் இப்போ அரசியல் தலைவராக வந்துட்டார். வந்தால் அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்னா அது ஒரு அரசியல் வரத்தானே செய்யும். அந்த அந்த அறிவு வேண்டாமா? நடிகராக இருந்தால் நீங்கள் அரசியல் தேவையில்லை. அரசியலாக மாறிய பிறகு அரசியல் சமாளிக்கக்கூடிய அறிவு வேணுமா இல்லையா? அப்போ அந்த முடிவு இல்லையே. அரசியல் அறிவே இல்லைன்ட்டு இல்லை விஜய்க்கு இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி தான் கிறித்துவ மிஷனரிகளுக்கு ஆதரவோடு பாஜக பக்கம் போகாமல் அணை கட்டுகிற நபர் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. ஏன் பாஜக பக்கம் போகக்கூடாதுன்னு அணை கட்டுறாரு? பாஜக ஒரு மதவாத கட்சி. விஜய் குற்றவாளி A1, ஜான் A2 குற்றவாளி ஆக்கப்பட்டு திகாரில் அடைக்கப்பட்டால் திகாருக்கே அனுப்பிச்சிருவாங்களா? இல்லை, குறைந்தபட்சம் திகார் தான், அதிகபட்சம் சைபீரியாவுக்கு போக வேண்டி வரும். சிறை வாழ்க்கை என்பதெல்லாம் கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாது. கேரவன் வேணும், பனையூர் பண்ணையார் இல்லைன்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. வீட்டை விட்ட வெளியில் வர்றதில்லை. அப்போ அவர் எப்படி சிறைக்குள்ளே போய் நீங்கள் 10க்கு 10 ரூம்லேயே வாழ்நாள் ஒரு 3 மாதம் இருக்க முடியுமா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணியில் இல்லை என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைந்தார் டிடிவி தினகரன் அப்படின்றது தான் இன்றைய தலைப்புச் செய்தியாக எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் மீண்டும் என்டிஏக்குள்ளார வந்திருக்காருன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டப்போ எங்களுக்குள்ளே இருந்தது பங்காளி சண்டை தான், அதனால் ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டியது தான் மிக முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல், எல் முருகன், நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் கையை தூக்கி கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை வரவேற்று ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? ஜனவரியிலிருந்து இந்த களம் வேறு மாதிரி ஒன்று மாறிக்கிட்டு இருக்கு. பாமகவுடன் கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காங்க. டிடிவி தினகரனும் இப்போ உள்ளே வந்துட்டார். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்குது? திமுக கூட்டணியில் இன்றைக்கி போய் வைத்தியலிங்கம் அவர்கள் போய் இணைஞ்சிருக்காருன்றதையும் நம்ம இந்த வேலையில் பார்க்க வேண்டியிருக்கு. கூடுதல் தகவலாக இன்றைய தினம் காளியம்மாள் அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு உள்ளார வராங்க, போய் சேர போகிறாங்கன்ற செய்திகளும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணியை வலுவாக மாற்றுகிற ஒரு பெரிய கடமை பாஜகவுக்கு வந்திருக்கு. என்ன காரணம்னா, எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட திமுக அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. நீங்கள் இதற்காக பாஜக பெரும்பாடுபட்டு, நீங்கள் டிடிவி தினகரன் ஒரு 10 நாளைக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்தார். அமித்ஷா வர சொல்லி தான் டெல்லி போகிறார். நேரடியாக டெல்லி போகாமல் கொச்சி வழியாக டெல்லி போனார். கொச்சி வழியாக டெல்லி போனார். ஏன்னா டெல்லி போவது சரி தெரியக்கூடாது. அதனால கொச்சி போய் கொச்சியிலேருந்து அதே போல் கொச்சி டெல்லி வந்தார். கொச்சி சென்னை வந்தார். ஓகே. ஏன்னா டெல்லி விமானத்துக்கு போவது உன்னிப்பாக பார்க்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், இப்போ ஊடகத்துறை ஆட்கள் அத்தனை பேரும் கொச்சி ஃப்ளைட்டில் போகிறாருங்க. ஏதோ சொந்த வேலையாக போகிறார். கொச்சி டு டெல்லி, இல்லைன்னா ஹைதராபாத் டு டெல்லி. இப்படி தான் இந்த சில அரசியல் தலைவர்கள் ஹைதராபாத்துக்கு போகிறாங்க, ஹைதராபாத் டெல்லி, இப்படி தான் பயணங்கள் இருக்கையா. பல கழுகு கண்கள் அவர்கள் கண்களில் மண்ணை தூவிட்டு போகணும். டிடிவியை அமித்ஷா கடைசி நேரத்தில் உங்களுடைய கோபதாபங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு திமுகவினுடைய சதிக்கு நீங்கள் பலியாகி விடக்கூடாது. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சுருந்ததுன்னா, டிடிவி ஓபிஎஸ் இரண்டு பேரும் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போடணும். 234 தொகுதி வேட்பாளரை போட்டு குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டை பிரிக்கணும். 234 × 3000 7.5 லட்சம் வாக்குகளை அதிமுக வாக்குகளை பிரிக்கணும். இதற்காக நீங்கள் பல கோடிகளை செலவு செய்வதற்கு திமுக தயார் நிலையில் இவர்களோடு பேச்சுவார்த்தை. இதுதான் கடந்த காலங்களில் எடப்பாடி மீது கடுமையான கோபத்தில் ஓபிஎஸும் டிடிவி. எடப்பாடி இல்லாத அதிமுகவைத்தான் நான் யோசிப்பேன். இப்போ அதிமுக எடப்பாடி எங்கே இருக்காரு? ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. காரணம் டெல்லி அழுத்தம். டெல்லி அழுத்தத்தின் காரணமாக
ஓபிஎஸை கழட்டி விட்டு இவர் போய் சேர்ந்தார். ஓபிஎஸை எந்த சூழ்நிலையிலும் ஓபிஎஸ்கிட்ட வாக்கும் இல்லை, வாக்கு வங்கியும் இல்லை. அதனால் ஓபிஎஸ் உடைய கூடாரம் காலியாயிருச்சு. மனோஜ் பாண்டியன் போயிட்டார், வைத்திலிங்கம் போயிட்டாரு, எல்லா பேரும் போயிட்டாங்க. அப்போது ஓபிஎஸை ஓபிஎஸ் இப்போ என்ன கேட்குறாருன்னா, ஓபிஎஸ்ஸோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் எடப்பாடி தரப்பு. எனக்கு பழைய இடத்தை கொடுக்கணும், பழைய தொகுதியை கொடுக்கணும். தேனியில் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அமைச்சராகணும், துணை முதலமைச்சர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இதெல்லாம் கொடுக்கணும். இதை எடப்பாடி கவனத்திலே எடுத்துக்கல. காரணம், இவருக்கு பின்னால் எந்த சக்தியும் இல்லை. இதுதான் அவருடைய குறிப்பு. இப்போ வைத்திலிங்கம் ஏன் திமுக போயிருக்காருன்னா, திமுக வைத்திலிங்கம் இதே டிமாண்டு, எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கணும், வெற்றி பெற்றால் அமைச்சர், மந்திரி ஆகணும். இதெல்லாம் சேர்ந்துங்க, நான் முடிவு பண்ணுறேன். இப்போ நான் பழைய ஆட்கள் யாரையுமே நான் முடிவு பண்ண முடியாது. பழைய ஆட்கள் யாரையுமே முடிவு பண்ண முடியாது. இப்போ வேலுமணி, தங்கமணி, வீரமணி, கேபி முனுசாமி, யாரையும் நான் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற பொழுது 2001 அமைச்சர்கள் பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா 96 அமைச்சராகவே இல்லை அவங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட், ஃப்ரெஷ் புது ரத்தம். செந்தமிழன் அமைச்சரானார். இப்போ டிடிஓடு இருக்கார்ல, செந்தமிழன் அமைச்சரானார். அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் அமைச்சரானார். அண்ணாவின் ஒரு பஸ் கண்டக்டர் அமைச்சரானார். இப்படி பல பேர் எல்லாமே புது முகங்கள் தான். 91 96 ஆரம்பி இருந்தார், செங்கோட்டையன் இருந்தார், ரகுபதி இருந்தார், இப்படி கே சார், பல பேர் எங்கே போயிட்டாங்க? எல்லாம் திமுக போயிட்டாங்க, எங்கேயும் போயிட்டாங்க. அப்போது முதல் முறை இருந்த பட்டியல் 2வது முறை இல்லை, 2வது முறை இருந்த பட்டியல் 3வது முறை இல்லை. 2011 ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிற பொழுது 2001-6 இருந்த பல பேர் இல்லை. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி, இதெல்லாம் புது ரத்தங்கள். அதே நிலைமை தான் இப்போ எடப்பாடி கவனத்தில் வச்சுருக்காரு. என்ன காரணம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவர்கள் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க, சிவி சண்முகம் உட்பட. இந்த பட்டியலை தான் நீங்கள் அறிவிக்கணும், இவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ எடப்பாடி என்ன பார்க்குறாரு, இவர்கள் கட்சியை இந்த மாவட்டத்தில் கட்டுக்குள் வைக்க முயற்சிக்கிறார்கள், இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து. இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு சீனியர் மத்திய அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் திண்டிவனத்தில் சீட்டு கேட்குறாரு, ஆனால் கொடுக்க மறுக்கிறார். சீட்டாக கொடுக்கூடாது செஞ்சி ராமச்சந்திரனுக்கு யார்? சிவி சண்முகம். ஆனால் எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஆள் யார்? செஞ்சி ராமச்சந்திரன். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. குமர குருன்னு இருக்கார், அவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர். அவருடைய சிஷியனுக்கு பூரா எங்கே இருக்காங்க? வசந்தம் கார்த்திகாயங்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க. வசந்தம் கார்த்திகாயன் திமுக மாவட்ட செயலாளர். அப்போ இப்படி பல இடங்களில், பாண்டிச்சேரியில் ஓபிஎஸ் அணி அதிமுகவினுடைய மாநில தலைவர் ஓம் சக்தி சேகர், அவருடைய தம்பி திருக்கோயிலூரில் எம்எல்ஏ சீட் கேட்குறாரு, பழனிசாமின்னு பேர். அவர் நெருக்கமாக யாரோட இருக்கார்? பொன்முடி பையன் கௌதம் சிகாமணி கூட இருக்கார். அப்போ கௌதம் சிகாமணிக்கும் திருக்கோயிலூர், ஓம் சக்தி சேகருடைய தம்பி பழனிசாமிக்கும் திருக்கோயிலூர்னா யார் ஜெயிப்பா? வேலையை செய்ய மாட்டார். சில பல கோடிகளை பேரங்களை வாங்கிட்டு விட்டுருவார். அதனால இவர் புது பட்டியலை தயாரிக்கிறார் அமைச்சர். புது பட்டியல் தயாரிக்கிற பொழுது பழைய ஆட்கள் விட மாட்டேங்கிறான். புது ஒரு அதிகார மையம் உருவாவதை இந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அப்போ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக ஓடிட்டு. இந்த கான்ட்ரவர்சியில் எடப்பாடி இந்த கூட்டணியை வலுவாக்கி, விஜய் இந்த கூட்டணியில் புது வரவு வந்தால் அத்தனை பேரும் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. இதுதான் இப்போ. ஏன் விஜய் வந்தால் எல்லாரும் சைலண்ட் மோடுக்கு? அபரிமிதமான வெற்றி, யாரை கொடுத்தாலும் வெற்றி. விஜய் வரணும்ல, கண்டிப்பா வருவார். எங்க அதுக்கான ஏதாவது தெரிஞ்சா 100% எங்க சார்? எப்படி ஏதாவது எப்படி வருவார்னா, கால வரையறையின்றி ஜனநாயகன் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். நீங்கள் நீதிபதிகிட்ட போய், ஐயா இப்போ வியாபாரம் ஐயா எல்லாம் போச்சு, உங்கள் வியாபாரம் பண்ணுற கோர்ட்டு தான் கிடச்சிதா? தணிக்கை சான்றிதழை வாங்காமல் எப்படி ரிலீஸ் தேதியாக அறிவிச்சின்னு கேட்குறாரு.
அப்போ விஜயுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி தணிக்கை சான்றிதழ் வாங்கிய பிறகுதான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் மண்டபத்தை புக் பண்ணணும். மண்டபத்தை புக் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை தேடினா ஒன்று சாதகம் சரியாக வரும், ஒன்று சாதகம் சரியாக வராது, ஒன்று வடக்க போகும், ஒன்று தெற்க போகும். பொண்ணு மாப்பிள்ளையை முடிவு பண்ணிட்டு தேதி குறித்து விட்டு அப்புறம் தான் எங்கே போகணும், மண்டபத்தை பிடிக்கணும். ஆனால் விஜயுடைய அரசியல் அறியாமை மண்டபத்தை பிடிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளை தேடினார். இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கான வழியே காணும். அதே போல் இப்போ இல்லை, இந்த படம் தேதி ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாமே இயல்பாக இந்த இதில் நடக்கிறது தானே. இது ஒரு படத்தை இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறோன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. இது பெரும்பாலும் இது ஒரு சட்டமே இல்லையே, அதில் இது ஒரு வாய் வார்த்தையாக தானே இருக்குது. இல்லைங்க, எல்லா படமுமே நீங்கள் சென்சார் முடிஞ்ச பிறகு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு தேதியை முடிவு பண்ணிடுவாங்க, இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறோன்னு. அப்படிதான் பண்ண. ஆனால் இதில் ஒரு நெருக்கடி இருக்குன்றது உண்மை தானே. விஜய்க்கு இது பிஜேபி கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடின்றது தானே. இல்லை இது நெருக்கடி இல்லை. அவருடைய இப்போ அவர் ஒரு நடிகராக இருந்தார், அவர் இப்போ அரசியல் தலைவராக வந்துட்டார். வந்தால் அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்னா அது ஒரு அரசியல் வரத்தானே செய்யும். அந்த அறிவு வேண்டாமா? நடிகராக இருந்தால் நீங்கள் அரசியல் தேவையில்லை. அரசியலாக மாறிய பிறகு அரசியல் சமாளிக்கக்கூடிய அறிவு வேணுமா இல்லையா? அப்போ அந்த முடிவு இல்லையா? அரசியல் அறிவே இல்லைன்ட்டு இல்ல விஜய்க்கு இல்ல, அந்த முடிவுக்கே வந்துட்டீங்க. அரசியல் அறிவே கிடையாது. இல்ல இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இப்போ என்னையே விசாரிக்க போறான். வெளிநாட்டு நிதி உதவி கிறித்துவ மிஷனரிகள் வழியாக பல கோடி வந்திருக்கிறதாக என்ஐஏக்கு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ ஜான் தான் நீங்கள் முதலமைச்சருங்க 30% ஓட்டு கொண்டு இருக்குங்க விஜய்கிட்ட. நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் யார்கிட்டையும் போய் இந்த தெய்வதாட்சியமே இல்லை, நீங்கள் முதலமைச்சர். இப்படி அவரை 30% வாக்கு உள்ள ஒரு முதலமைச்சராக உருவாக்கியதே ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ முஷியை கேட்குறாங்க, இந்த கரூர் கூட்டத்துக்கு விஜய் எத்தனை மணிக்கு வருவார், அந்த விளம்பரம் கொடுத்தது யார், விளம்பரம் கொடுத்து 2 மணிக்கு பேசுவார், விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. 2 மணிக்கு தான் பனையூர் வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறாரு. அப்போ இதை யார் கட்டுப்படுத்துவது? யார் சார்? எங்களுக்கு ஜான் வழியாகத்தான் எங்களுக்கு உத்தரவு வரும். நாங்கள் தளபதியோடு பேச முடியாது. ஜான் பேசுவார், ஜான் மூலம்தான் எங்களுக்கு தகவல் வரும். மாவட்ட செயலாளர் இதே கதை. புஷி, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், அத்தனை பேர் யாரை கையை காமிக்கிறாங்க? ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ ஜானை விசாரித்தால் இந்த கரூர் கூட்டத்துக்கான நெரிசலுக்கான காலதாமதத்துக்கான காரணம் தெரியும்னு விரும்புகிறாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் போது விசாரிக்க போகிறாங்க. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜயை இயக்குகிறார். இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த விஷயம். விஜய் வேறு, ஜான் ஆரோக்கியசாமி வேறு இல்லை. நீங்கள் மாற்றம் முன்னேற்றம். அன்புமணி முதலமைச்சர் ஆக்கிற அதே ஆள் இவர் தாங்க எனக்கு முதலமைச்சர் ஆக்கணும். விரும்பி ஜானை கூட்டிகிட்டு போய் விஜய் ஆலோசகராக வச்சுருக்கார். ஜானுக்கு இப்போ என்ன பட்டம்னா தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர், மோடியே பிரதமர் ஆக்கணும் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர் பாச்சா படிக்கல. ஆனால் இப்போ இந்த தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஊடகவியலாளர்களோட நல்ல தொடர்பு, ஊடக முதலாளிகளோட தொடர்பு, அனைத்து கட்சி தலைவர்களோட தொடர்பு, என்ஜிஓவோட தொடர்பு, இத்தனை தகவலை திரட்டி யார் கொடுக்குறாரு? விஜய் கொடுக்குறார். விஜய் இதன் அடிப்படையில் தான் இயங்குகிறார். அப்போ இவ்வளவு ஆதாரங்களை திரட்டி விஜயை தயார்படுத்தின ஜான் ஆரோக்கியசாமி ஏன் கரூரில் இந்த அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்திருக்கலான்னு சிபிஐ நினைக்குது. அப்போ சிபிஐ அடுத்த சம்மன் யாருக்கு? ஜான் ஆரோக்கியசாமிக்கு தான். அப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் கிறித்துவ மிஷனரிகளுக்கு ஆதரவோடு பாஜக பக்கம் போகாமல் அணை கட்டுகிற நபர் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. ஏன் பாஜக பக்கம் போகக்கூடாதுன்னு அணை கட்டுறாரு? பாஜக ஒரு மதவாத கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு திண்டத்தகாத கட்சி. பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஆட்சிக்கு போக முடியாது. திமுகவுக்கு பெரிய பலமே
பாஜக எதிர்ப்பு தான், அதை நம்ம கையில் எடுக்கணும். சரியா தானே பண்ணியிருக்காரு. சரியாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு இந்த 41 பேர் மரணத்துக்கு சரியாக செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இதுல சிபிஐ விசாரணை, இதுக்கு விஜய் போயிட்டு வந்துட்டார். இப்போ அடுத்து நீங்க சொல்ற மாதிரி ஜானோரகேசாமி போறாருன்னா சிபிஐ விசாரணை நடக்க போகுது. அதற்கான சார்ஜ் ஷீட்ல கூட அவங்க பேர் வரலாம் கூட ஆச்சரியப்படல. இதனால என்ன நடக்கும்? இதனால என்ன நடக்கும்னா, விஜய் குற்றவாளி A1, ஜான் A2 குற்றவாளி ஆக்கப்பட்டு திகாரில் அடைக்கப்பட்டால் திகாருக்கே அனுப்பிச்சிருவாங்களா? இல்லை, குறைந்தபட்சம் திகார் தான், அதிகபட்சம் சைபீரியாவுக்கு போக வேண்டி வரும். இல்லை, அதற்கு பயந்த மாதிரி எதுவும் தெரியலையே, எந்த விதமான மூமெண்ட்டுமே தெரியலையே என்டிஏவுக்கு வரத்துக்காகவோ இல்லை வேற எதுவும் மூமெண்ட்டுகளே தெரியலையே விஜய் கிட்ட. எல்லாமே அவர் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்கார். விஜய் யாரையும் சந்திக்கிறது இல்லை. செங்கோட்டையினா என்னை கட்சியில் சேர்த்துனாங்க, நான் தான் ராஜகுருன்னு சொன்னாங்க. இப்போ நான் விஜயை பார்த்தே பல வருஷம் ஆகி போச்சு. இப்போ பழைய படத்தில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ வேற எங்கா போகலாமான்னு யோசனையில் இருக்கிறேன். திமுக போயிருக்கணும், நான் தவறு பண்ணிட்டேன், என்னை ஆலோசனை கேட்பதில்லை, என்னிடம் கலந்துரையாடுவதில்லை. அவரே நேற்று சொல்லிட்டாரு சார், அப்படிலாம் இல்லைன்ட்டாரு சார். இல்லை, இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு பேட்டியே கொடுத்துருக்காரு. இல்லை, பேட்டியே கொடுத்தாலுமே நெருப்பு இல்லாமல் புகையே வராது சார். ஒருத்தர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னா அது எப்படி சார்? அது இல்லை, இங்கே எல்லாமே உண்மைக்கு காலையில் ஒன்று சொல்லுவாங்க, மத்தியானம் அதை மறுப்பாங்களே. அரசியல்வாதி தினகரன் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். எல்லாமே எல்லா அரசியல்வாதியுமே பல ஆண்டு காலம் அரசியலை பார்த்தவர்களுக்கு தெரியும். விஜயகாந்த் காரில் ஏறுறாரு, எங்கே போகிறக்கு? கருணாநிதி வீட்டுக்கு போகிறக்கு. பழும்பெரும் தலைவர், முதுபெரும் தலைவர், சால்வையும் அவர் விரும்பி குடிக்கிற காப்பியும், அடையாள ஆனந்த பொண்ணு காப்பி மாதிரி நல்லா காப்பியை போட்டு வச்சுருக்கார். கார் ஜெமினி பாலத்து கீழே போகுது, நேராக போகுது. எந்த பக்கம் போகணும்? வலதுபுறம் போகிறது, இடதுபுறம் போயிடுது. எப்போ 10 நிமிஷத்தில் கதை மாறுது. 10 நிமிடம் தான். எங்கள் கோபாலபுரத்துக்கும் போயஸ் கார்டனுக்கும் பயணம் எவ்வளோ தூரம்? 10 ராதாகிருஷ்ணன் ரோட்டில் 10 நிமிடத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியே மாறி போச்சு. விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? கருணாநிதி ஆட்சி இழந்தாரா இல்லையா? விஜயகாந்த் வந்திருந்தா கருணாநிதி முதலமைச்சர் 95 சீட்டு அந்த முறை ஜெயிச்சாங்க. அதே போல் சண்டை இரண்டு பேரும் ஜெயலலிதா அதிமுக கூட்டணி, விஜயகாந்த் கூட்டணி உடைந்த பிறகு ஜெயலலிதாவை ஒரு கூட்டணியை உருவாக்குச்சு. அதுதான் மக்கள் நல கூட்டணி. 1.5% ஜெயலலிதா ஜெயிச்சுது. எவ்வளவு? 1.5%. இதெல்லாம் கடந்த கால ஆட்சி அரசியல் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இப்போ விஜயுடைய அரசியல், ஜான் அரசியல், இதை அமித்ஷா செய்கிற அரசியல், அதிமுக அரசியல், இந்த அரசியல் அத்தனையுமே கடந்த காலங்களில் பார்த்த அரசியல் தான். இல்லை, இப்போ அதே தான் இப்போ நடைமுறையில் இருக்கும். விஜய் தனியாக களம் காண மாட்டார், என்டிஏக்குள்ளார தான் போவார் அப்படின்றத நம்ம உறுதியாக எடுத்துக்கணுமா? இது தனியாகவே களம் காண மாட்டாரா விஜய்? அதாவது இப்போ அவருக்கு அரசியல் நெருக்கடி அதிகமாயிட்டே போகுது, அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது. 2009 ஈழப்படுகொலையினுடைய அத்தனை பழிகளுமே திமுக மீது சுமந்துருன்னு கருணாநிதி பயந்து காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சார். உடைத்து விட்டு வெளியேறின பொழுது சிபிஐ 2G வழக்கில் விசாரிக்கிறாங்க. எங்கே? அறிவாலயத்துக்கு மேலே கலைஞர் டிவி அலுவலகம். 600 கோடி ரூபா உங்களுக்கு எப்படி வந்ததுமா? அது தயாளமாவை கேட்குறாங்க. கீழே கருணாநிதிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தலைவர்கள் வந்துட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. மொத மாடியில் சிபிஐ ரேடு நடக்குது. 2 மணி நேரத்தில் ரேடும் முடிந்தது, கூட்டணியும் முடிந்தது. நடந்ததா இல்லையா? கருணாநிதி நீட்டத்தில் கையெழுத்து போடுறையா, தயாளமா ஜெயிலில் போட்டுறாதீங்க ஐயா. நடந்ததா இல்லையா? அப்போ டெல்லி சிபிஐ என்ன செய்யும் நம்ம பார்த்தோமா இல்லையா? அமித்ஷா என்ன பண்ணுவார்? மகாராஷ்டிராவில் என்ன பண்ணார்? டெல்லியில் என்ன பண்ணார்? ஹரியானாவில் என்ன பண்ணார்? பீகார் என்ன பண்ணார்? ஒரிசாவில் என்ன பண்ணார்? இப்படி பல மாநிலங்களில் அமித்ஷாவுடைய விளையாட்டுக்கள், பாரம்பரிய விளையாட்டு. இல்லை, அப்படி விளையாண்டுருந்தா இந்நேரத்துக்கு விஜய் இப்போ என்டிஏல சேர்ந்துருக்கணுமே. என்னத்துக்கு சேர்ந்துற மாதிரியே சேர்ந்துருவார். நீங்கள் எப்போ பாண்டியன் சார் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க விஜய் சேர்ந்துருவாருன்றதுல? ஆமாம். நான் இப்போ
அதிமுக கூட்டணி வலுப்பெறும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். நான் எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கேன்? கடந்த சில மாதங்கள் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கூட்டணிகள்லாம் இப்போ அதுவால வரத்தாச்சு. அதிமுக கூட்டணி தான் வலுவா மாறும். அதிமுக கூட்டணி தான் வலுவா மாறும். இந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் அமித்ஷா. எடப்பாடியெலாம் கிடையாது. எடப்பாடியை இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு உள்துறை அமைச்சகத்தையும் 3 நாள் பூட்டு போட்டிட்டு இங்கே வந்தார் எடப்பாடியை கூட்டணியில் சேர்த்துவதற்கு. அப்போ இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்ட அமித்ஷா விஜய் எப்படிங்க விடுவார்? திமுக ஜெயிக்கிறதுக்கு எப்படிங்க விடுவார்? அவருக்கு தெரிஞ்ச அரசியல் சித்து விளையாட்டுகள். நீங்கள் டிப்ளமெட்டிக்ஸ் என்ன, ராஜதந்திரம்னா என்ன? ஒருத்தனை கவுக்கிறதா ராஜதந்திரம். ராஜா என்ன பண்ணுவான்? ஒருவரை கவுத்துருவான், அதுதான் ராஜதந்திரம். இப்போ அதே ராஜதந்திரம் அமித்ஷா ராஜா பண்ணுறார், பகதூர் ஷா. இல்லை இது எதுக்குமே விஜய் ஒத்து வரலன்னா, எந்த விஷயத்துக்கு சிபிஐக்கும் ஒத்து வரல, ஜனநாயகன் ரிலீஸுக்கும் பரவாயில்லன்னு விட்டுட்டாருன்னா அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? திகாரில் ராஜா இருந்தார்ல, கனிமொழி கருணாநிதி மகளையே காப்பாற்ற முடியல. முதலமைச்சராக இருந்தவர், இந்திரா காந்தியை பிரதமராக்கியவர், விவி கிரியை ஜனாதிபதி ஆக்கியவர், இப்படி சோனியாவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து பிரதமர் நாற்காலிக்கு அமர வைப்பதற்காக முயற்சித்தவர், நம்ம அப்துல் கலாமோட சண்டை போட்டவர், கலாம் என்றாலே கலகம்னா அவர் எல்லாம் யாருக்கு? சோனியா பிரதமர் ஆக்க மாட்டேன்ட்டார். அது இப்படியெல்லாம் அரசியல் பண்ணவர். மகன் எங்கே இருந்தது? திகாரில் இருந்தது. நடந்ததா இல்லையா? அப்போ திகாருக்கு போனதுக்கு பின்னாடி என்ன இருந்தது? அரசியல் இருந்தது. ராஜா மத்திய மந்திரி பதவி விட்டுட்டு போனார், அரசியல் இருந்தது. ஆக மொத்தம் சிறை வாழ்க்கை அரசியல்வாதிகளுக்கு சிறை என்பதே பேரம் படியாததினால், அவர்கள் வழிக்கு வராததினால் தான். சசிகலா எப்படி ஜெயிலுக்கு போச்சு, ஜெயலலிதா எப்படி ஜெயிலுக்கு போச்சு, எல்லாம் அரசியல் தான். அதை விட பல மனு கொள்ளையடிச்சாலும் வெளியில் இருக்கிறான். இல்லை இதில் அப்படியே ஒரு வேளை சிறைக்கே அனுப்புகிறாங்கன்னு வச்சு, அது அவருக்கு ஒரு பூஸ்டாக இருக்காதா விஜய்க்கு? வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த கட்டம் அரசியலில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அது நகராது. இல்லை, விஜயெல்லாம் சிறை வாழ்க்கை என்பதெல்லாம் கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாது. கேரமன் வேணும், பனையூர் பண்ணையார் இல்லைன்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. வீட்டை விட்ட வெளியில் வர்றதில்லை. அப்போ அவர் எப்படி சிறைக்குள்ளே போய் நீங்கள் 10க்கு 10 ரூம்லேயே வாழ்நாள் ஒரு 3 மாதம் இருக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட் பெயில் வாங்குறேன்னு வச்சுக்கங்க, 3 மாத காலம் நீங்கள் கிளை சிறையில் இல்லைன்னா மத்திய சிறையில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வாய்ப்பே இல்லை. வாய்ப்பை அவருக்கு டயட்டீஷியன் நீங்கள் கூடவே இருக்கார். என்ன சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணும், எங்கே சாப்பிட்ணும், எல்லாம் அவருக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். இதுதான் அவருடைய இளமையின் ரகசியம். இதெல்லாம் ஜெயிலுக்குள்ளே கிடைக்குமா? அச்சடித்த களி அரசியலுக்குள்ளே வந்துட்டு அதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் முதல் அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும், ஆனால் இந்த வசதி கிடைக்காது. அச்சடித்த சோறும் அவுன்ஸுக்கு குழம்பும் இதுதான் கிடைக்கும். அப்போது இந்த சிரமங்களை வைகோ இப்போ புடாவில் வேலூர் ஜெயிலில் அடைபட்டு கிடந்தார், வைகோவுக்கு தெரியும். ராமதாஸ் சிறையில் அடைபட்டு கிடந்தார், அவருக்கு தெரியும். வேல்முருகன் சிறையில் இருந்தார், அவருக்கு தெரியும். இப்படி பல பேருக்கு அந்த சிறை வாழ்க்கை என்பதுதான் அவர்களை பக்குவப்படுத்தியது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக கோடிகளில் சம்பளம் வாங்குகிற ஒரு திரைப்பட உல்லாச நடிகர். இந்த உல்லாச நடிகருக்கு அரசியல் இவ்வளவு கடினமானது, இவ்வளவு சிறைக்கு போக வேண்டியிருக்கும், இவ்வளவு வழிகளை தாங்க வேண்டியிருக்கும். இப்போ தான் அவருக்கு அரசியல் அரிச்சுவடியை படிக்க ஆரம்பிச்சிருக்கார். இந்த அரசியல் அரிச்சுவடி பிஹெச்டி வரைக்கும் போகும். அப்படி போகிற பொழுது எப்படி இதையெல்லாம் சமாளித்து முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரப் போகிறார் என்பது தான் இப்போ அனைவருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இல்லை, இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒன்று என்டிஏக்குள்ளார வாங்க, இல்லைனா நீங்கள் வந்து தேர்தலே நிற்காதீங்க, புறக்கணிங்க, தேர்தலை புறக்கணிங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு பக்கம் செய்திகள் வருது. அது உண்மையா? அப்படி தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்புகள் இருக்கா ஒருவேளை? அப்போ அவருக்கும் நிறைய வெல் விஷர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை முதலமைச்சராகவே நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, எடப்பாடி கூட சேர்ந்துடாதீங்க, அமித்ஷா கேட்டு சேர்ந்துடாதீங்க, நீங்கள் முதலமைச்சர் அதாவது தேர்தல் ஜனநாயகப்படி தேர்தல் ஆணையப்படி முதலமைச்சர் வேட்பாளராகவே பார்க்கப்பட்டு முதலமைச்சராகவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார்.
அப்புறம் அவரை இந்த என்டிஏ கூட்டணிகள் வந்து 40 சீட் கொடுத்து எதிர்க்கட்சி தலைவராகி விஜயகாந்த் மாதிரி கடைசியில் அரசியலை காணாமல் போய் இந்த நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் விஜய் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கார். இந்த தடுமாற்றம் முழுக்க முழுக்க ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த தடுமாற்றத்திற்கான காரணம்னு அவன் கட்சிக்காரனே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை நீங்கள் எந்த தலைவனும் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் எம்ஜிஆரே போக முடியல. எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சர் ஆனார். 5 வருஷம் மட்டும் இல்லை. திராவிட இயக்கங்களில் அவர் 1949 உருவாக்கப்பட்ட திமுகவில் 52 வந்து இணைகிறார். 67 15 வருஷத்துக்கு அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆருடைய உதவி துணையெல்லாம் 15 ஆண்டு காலம் 3 தேர்தலுக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற சூழலில் விஞ்ஞான வளர்ச்சியில் சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கத்தில் இது 15 வருஷம் இன்னும் 10 வருஷம் 25 வருஷம் ஆகும். ஆனால் விஜயை முதலமைச்சர் 30% உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சுங்க. போலாகிறதே 70, இதில் 30 வந்தால் மீதி 40, அதிமுக 20, திமுக 20, 40, இவருக்கு 30, 70. அப்போ மீதி கட்சியெல்லாம் சீமானுடைய 7%, 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகா, வேல்முருகன், இவங்க ஓட்டெல்லாம் எல்லாம் அப்படியே வந்துருமா வைகோக்கு, சாரி விஜய்க்கு கணக்கு. இந்த கணக்கு தான் விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான இந்த புள்ளி விவரங்களை தான் விஜய் வைத்திருக்கார். இது எப்படி சாத்தியமாகும்? திமுக அதிமுக 2 பேரும் எந்த சூழலையும் 25 50% வந்துடும். இந்த 50%த்தில் 20% மீதி இருக்கு. சீமா ஒரு 7, அப்போ 27 இல்லை 57 போச்சுன்னா 13% வாக்கு தான் விஜயுடைய வாக்கு. அது 3, 10, 13 இந்த இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு எப்படி முதலமைச்சர் நாற்காலி போக முடியும்? எந்த சூழ்நிலை திமுக 25% கீழே போகாது. இந்த கூட்டணி அவ்வளோ கூட்டணி இருக்கு. அதிமுக, பாஜக, அதிமுக, வாசன், பாமக, இவர் தேமுதிக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஐஜேகே, இப்படி பல ஜேக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து 25% நிரந்தர வாக்கு வங்கி. 25 50. இந்த 50ல் 20க்கு யார் இருக்கா? விஜயும் சீமானும் இருக்காங்க. விஜய் சீமா 2 பேரும் என்னதான் மோசமாக போனாலும் சீமானுக்கு ரிவர்ஸ்லேயே அடிக்கட்டும். 5%, 7, 5 ஆகட்டும், 4 ஆகட்டும். அப்போ எவ்வளோ வருது? 15க்கு மேலே வரல. ஒரு முதலமைச்சர் நாற்காலிக்கு 30% வேணும். 30 தடுமாறியும் 30 போன தேர்தலை இங்கே கணக்கு போட்டு பாருங்க. 30 இருக்குன்றாங்க. 30% ஓட்டு எங்ககிட்ட இருக்கு. அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே எங்களுக்கு இளைஞர்களுடைய ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் திமுகவுக்கு என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு 40% எங்கிட்ட இருக்கு. எவ்வளவு? 40. அவங்ககிட்ட 30, 70 ஆகி போச்சு. ஓட்டு போட அத்தனை பேர் 2 பக்கம் போட்டு அதிமுகவுக்கு 0வா? உங்கள் கணக்கு நடைமுறையில் வரணுமா இல்லையா? இல்லைன்னா 70% ஓட்டு போடாகிறது 100% ஆகணும். எல்லாரும் விஜய் முதலமைச்சர் ஆக்கி ஆகணும்யா. இந்த ஓட்டு போடாத 30% பேரெல்லாம் கிளம்பி வந்து விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா? எந்த காலத்தையும் நடக்காது. அப்போது உங்களுடைய புள்ளி விவர கணக்குகள் ஒரு கற்பனையானவை. உங்களிடம் இருக்கிற வாக்கு சதவீதம் 10% தான். இந்த 10% யாருக்காவது பயன்படட்டுமேனு தான் அமித்ஷா சொல்கிறார். அது எங்களுக்கு பயன்படட்டும். எங்களுக்கு அகில இந்திய அளவில் பெரிய தொல்லையாக இருக்குது திமுக. அகில இந்திய அளவில் இவர்களை பலவீனப்படுத்தோம்னா இங்கே முதல்ல சட்டசபை தேர்தலை தோற்கடிக்கிறோம். அதிகாரம் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டா. இந்த அஜெண்டா படி விஜய் எப்படியாவது அமித்ஷாவுடைய ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அமித்ஷா பொறுப்பு. அமித்ஷா ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வரலைன்னா அமித்ஷாவே இல்லை, ஆர்எஸ்எஸ் தூக்கிடுவோம். யோ என்ன சொன்ன வேலையை செய்து தரல, சொன்ன வேலையை செய்து தரல, மோடியே தூக்கிடுவார். உள்துறை உனக்கு வேண்டாம், உனக்கு வேறு ஏதாவது துறை, ரயில்வே துறை வாங்கிக்க அப்படின்னு அமித்ஷாவுடைய பதவியே விஜயால் பறிபோகப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.